ரொம்பவே டேஸ்ட்டான மட்டன் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு 1 கிலோ அளவுக்கு கறியை வந்து நல்லா வந்து கழுவி தண்ணி வடிய வச்சுருந்தேன். அப்புறமா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 கப் அளவுக்கு வினிகர், ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். கறி நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா ஒரு 4 பழுத்த தக்காளியை நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகை நல்லா வந்து தட்டி வச்சுக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 250 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இடித்து வச்சிருக்கிற கடுகு, அப்புறம் ஒரு 30 பல்லு பூண்டு, அரைச்சி வச்சிருந்த தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து அதை எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த மட்டனை எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சுண்டி வரும். இதை நம்ம 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பேஜை ஃபாலோ